ஹாய் கைஸ், வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நூல் வந்து பார்த்துடலாம். நூல்களும் அதனுடைய அடைமொழியும் சிறப்பு, அதனால் வந்து பெயர் பெற்ற நூல்களும் சொல்லிட்டு டாப்பிக்கில் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏரியாவில் வந்து தமிழ் சார்ந்து கொஷின் கேட்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிவிஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இது ரிவிஷனாக வச்சுக்கோங்க. சரிங்களா? மனநூல்ன்றது சீவக சிந்தாமணியை சொல்கிறாங்க. ஓகேங்களா? தமிழர் மறைன்றது பார்த்தீங்கன்னா திருக்குறளுங்க. தமிழரின் திருமறைன்றது திருக்குறள்து. தமிழின் மாதின் இனிய உயர்நிலைன்றதும் திருக்குறள் தான். ஆதிக்காவியம்ன்ட்டு ராமாயணத்தை சொல்கிறாங்க. ஆதிக்காவியத்தை ராமாயணத்தை சொல்கிறாங்க. நல்லன்றது பார்த்தோன்னா குறுந்தொகை. நல்லன்னு வரும்போது நற்றிணை வருங்க. நல்லன்னு வரும்போது நற்றிணை. நல்லன்றது குறுந்தொகை வரும். ஒத்த வந்து பார்த்தோன்னா 18 ஓங்குன்றது பார்த்தோன்னா பரிபாடலை குறிக்கிற முக்கியமான அடைமொழிங்க. புறப்பாட்டு இதெல்லாமே புறநானூரை குறிக்கிற ஒரு அடைமொழி நூலுங்க. இசைப்பாட்டு அப்படின்றது பார்த்தோன்னா பரிபாடலில் தான் இசைப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாக்குண்டாமன்றது பார்த்தோன்னா மூதுரையுடைய சிறப்பு அடைமொழி பேருங்க. 4 அடி 400ன்றது நாலடியாரை பற்றி குறிக்கிறது. ஓகேங்களா? உலக வசனம் முதுமொழின்றதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா பழமொழியை குறிப்பிடுதுங்க. ஓகேங்களா? குறத்திப்பாட்டு அப்படின்னா மீனாட்சி அம்மை குரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சிறப்பு பெயரால் அழைக்கப்படுற நூல். ஓகேங்களா? மணிமேகலை துறவுன்ற சொல்கிற நூல் வந்து மணிமேகலையும். திருத்தொண்டர் புராணம்ன்றது பார்த்தோன்னா பெரிய புராணத்தை குறிப்பிடுதுங்க. திருத்தொண்டர் புராணம் என்பது பெரிய புராணத்தை குறிப்பிடுதுங்க. முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தாங்க வழங்கும். சரிங்களா? இங்கே இருக்குல்ல இந்த 19, 20, 21 இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு இதில் கேட்டிருக்காங்க. நிறைய முறையும் கேட்டிருக்காங்க. தனியாகவும் பொறுத்துக்களை கேட்பாங்க. இயற்கை ஓவியன்றது 10 பாட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இயற்கை வாழ்வில்லம் ஹவுஸ்ன்றது பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை தவன்றது பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணிங்க. பரிமாணம்ன்றது பார்த்தீங்கன்னா கம்பராமாயணங்க. ஓகேங்களா? கம்பராமாயணம் தான் பரிமாணம் சொல்கிறாங்க. அன்புன்றது பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் தான் இயற்கையுடைய அன்புன்னு சொல்கிறாங்க. கடவுள் வாழ்த்து பாடலால் பெயர் பெற்ற நூல் வந்து பார்த்தோன்னா கொன்றை வேந்தன். கொஷின் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்களேன். பிரபந்தம்ன்றது சிற்றிலக்கியங்களில் வந்து பார்த்தோன்னா இது நன்கு கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. பிரபந்தம் என்றது நன்கு கட்டப்பட்டதுன்றது மீனிங். ஓகேங்களா? எண் எழுத்து இகழ்வோர் என கூடும் நீதி நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடிங்க. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் வந்து 2ங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை. இரட்டை காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. தமிழக வரலாற்று பெற்றகம் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறுங்க. பெண்மையை போற்றும் பெருங்காப்பியம், சிலப்பதிகாரங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாலிட்டி சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது குவாரிஸ்னால் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க.